நான்வெஜ் செய்யும்போது சூப்பும் குழம்பும் ஒரே குக்கரில் அட் அ டைம் 2 in 1 செஞ்சால் எப்படி இருக்கும்? அதுதான் இன்றைக்கி காட்ட போகிறேன். இன்றைக்கி நான் நாட்டுக்கோழி எடுத்திருக்கேன். நாட்டுக்கோழியில் கொஞ்சம் மஞ்சள் பொடி, 2 ஸ்பூன் தயிர் போட்டு நல்லா மேரினேட் பண்ணி வச்சுக்கோங்க தனியாக. பேனில் வரக்கொத்தமல்லி 1 ஸ்பூன், சீரகம் 1 ஸ்பூன், மிளகு 2 ஸ்பூன் போட்டு வறுத்து தனியாக பொடி பண்ணி வச்சுக்கோங்க. குக்கரில் 1 ஸ்பூன் நல்லெண்ணெய், பிரியாணி இலை, கொஞ்சம் பட்டை, கிராம்பு, பெரிய வெங்காயம் கொஞ்சம், சின்ன வெங்காயம் கொஞ்சம், ஒரு தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கினதுக்கப்புறம் நம்ம மேரினேட் பண்ணி வச்சுக்க நாட்டுக்கோழி எடுத்து இதில் போட்டுக்கோங்க. நல்லா ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் நல்லா வதக்குங்க. கூட சும்மா 2 புதினா போட்டு கொஞ்சம் 2 ஸ்பூன் கொத்தமல்லி தூள், 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், கொஞ்சோண்டு மிளகாத்தூள் போட்டிருக்கேன். கடைசியாக பார்த்திங்கன்னா இந்த நம்ம அரைச்சி வச்சுருக்க பொடி போட்டிருக்கோம் இல்லைங்களா, அதை வந்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க. போட்டு தேவையான சூப்புக்கு தேவையான அளவு தண்ணீர் எடுத்துக்கோங்க. போட்டு நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சு ஒரு 3-4 விசில் விட்டுக்கோங்க. மேலே கொத்தமல்லி தலை தூவி ஒரு 3-4 விசில் எடுத்ததுக்கப்புறம் தனியாக இன்னொரு ஜாரில் சின்ன வெங்காயம் கொஞ்சம், தேங்காய் கொஞ்சம், கொத்தமல்லி தலை, குழம்புக்கு தேவையான கொத்தமல்லி தூள் போட்டு அரைச்சி தனியாக வச்சுக்கோங்க. குக்கர்லேருந்து சூப்பு தனியாக எடுத்துக்கோங்க. அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட் இதில் ஊற்றிட்டு ஒரு 2 கொதி விட்டு எடுக்கிறீங்கன்னா சூப்பராக